ஹவு டு கிரியேட் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண வேண்டியது சேனல் இல்லை, ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண வேண்டியது ஜிமெயில் அக்கௌண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூடியூப் டிப்ஸுக்கான ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பட் இதை ஃபஸ்ட்டு வீடியோன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, வீடியோஸ் எப்படி போடுறது, வியூஸ் எப்படி வர வைக்கிறது, மானிட்டேஷன் எப்படி வர வைக்கிறது, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி வரது, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஒரு ஜிமெயில் ஐடி வந்து புதுசாக ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கேன், நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது யூடியூபுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி ஒரு ஜிமெயில் இருக்க சொல்ல கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக இருக்கும், கொஞ்சம் செக்யூராக இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம், அதிலே சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்லேயும் ஓகேங்களா, கம்ப்யூட்டர்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் மொபைல் வச்சுருப்போம், அதனால் மொபைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நீங்கள் செட்டிங்ஸில் போயும் பண்ணலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், ஓகேங்களா. செட்டிங்ஸில் போனீங்கன்னா கூகுள்னு இருக்கும், கூகுளில் போய் ஓப்பன் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ரௌசரில் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் வரும், அதனால் நம்ம வந்து ப்ரௌசரில் பண்ணுறோம். கூகுள் க்ரோமில் போங்க, க்ரோமில் போய்ட்டு கிரியேட் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தோடனே அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே தான் வரும், கிரியேட் ஏ கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். support.google.comனு வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும், நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூஸ் ஏ கூகுள் அக்கௌண்ட் டைப்பு, அப்புறம் கிரியேட் ஏ அக்கௌண்ட், அப்புறம் யூசர் நேம், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லும். ஸோ படித்து பார்த்துங்க என்னென்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்புறம் ரெக்கவரி ஃபோன் நம்பர், ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், அதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தான் சூஸ் ஏ அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் டைப்னு வருதா. இது வந்து நமக்காக தான், நமக்காக நீங்கள் உங்களுக்காக கிரியேட் பண்ண, பர்சனலாக கிரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை பிஸ்னஸ்க்காக, நம்ம வந்து நமக்காக தான். அதனால் ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்துருவோம். இதில் வந்து மொபைல்ன்றதுனால ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் சைன் பண்ணி வச்சுருந்தோமோ எல்லா இமெயில் ஐடியும் காட்டும். இதில் டவுனில் கீழே வந்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் டிவைஸ்னு வரும். ஆட் அக்கௌண்ட் டிவைஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி கேட்குதுன்னா கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டேன் நான். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, சைன்இன் வருதுங்களா. ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ண போகிறீங்களா இல்லை புதுசாக அக்கௌண்ட் கிரியேட், நம்ம வந்து புதுசாக தான் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கிரியேட் அக்கௌண்ட் இதை கொடுத்தோடனே அதே ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஃபார் மை செல்ஃப், உங்களுக்காக பர்சனலுக்காகவா இல்லை பிஸ்னஸ்க்காகவா, பர்சனல் நமக்காக தான். அதனால் ஃபார் மை செல்ஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எடுத்தோடனே உங்கள் நேம் கேட்கும், ஓகேங்களா. என்டர் யுவர் நேம், ஃபஸ்ட் நேம் சர் நேம். இதில் ஃபஸ்ட் நேம் வந்து கம்பல்சரி நம்ம கொடுக்கணும், சர் நேம் வந்து ஆப்ஷனல் தான், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கோகுல்னா நம்ம ஃபஸ்ட் நேமில் மட்டும் கொடுத்துடலாம் கோகுல்னு சொல்லிட்டு. இல்லை சுரேஷ்குமார் அப்படின்னா சுரேஷ் ஃபஸ்ட்டும் அப்புறம் சர் நேமில் வந்து குமாரும் கொடுக்கலாம். இல்லை நம்ம சுரேஷ்குமார் வந்து ஃபஸ்ட் நேம்லேயும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான், ஓகேங்களா. இதில் வந்து நேம் கொடுக்கணும், ஓகேங்களா. நேம் கொடுக்கணும், உங்கள் நேம், வேறு எதுவும் டம்மி அது இது எதுவுமே வேணாம், உங்கள் ஒரிஜினல் நேம் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கு ஆகும். ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம், இது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நான் விகேபிஜிஎஸ்னு கொடுத்துட்றேன். விகேபிஜிஎஸ் ஆல்ரெடி விகேபிஜிஎஸ்லேயும் இருக்குது. விகேபிஜிஎஸ் போட்டு இன்றைக்கான டேட்டு கொடுத்துருவோம். விகேபிஜிஎஸ்னு கொடுத்துட்டேன். ஓகே, நேம் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் வந்து உங்கள் நேம் கொடுங்க. கோகுல்னா கோகுல், சுரேஷ்குமார்னா சுரேஷ்குமார், உங்கள் நேம் என்னவோ அந்த நேம் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஓகேங்களா. பர்த் அண்ட் ஜெண்டர்னு சொல்லிட்டு உங்களோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இதுவும் அதை தான் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம், பாஸ்வேர்டு மறந்துட்டோம், இல்லை ஏதோ ஒரு நம்ம அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ரீசெட் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்கள் கரெக்டான நேமு, கரெக்டான டேட் ஆஃப் பர்த். நம்ம வந்து இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்தையே கூட கொடுத்துப்போம். பிப்ரவரி, இயர் மட்டும் 1995 போட்டுப்போம். ஜெண்டர் வந்து மேல். ஓகே, கொடுத்துட்டோங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். அப்போ கரெக்டான நேம் கொடுத்துட்டோம், கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம யூசர் நேம் கேட்குது, கரெக்டான யூசர் நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கே ஒரு சில யூசர் நேம் வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணுது. vkbjs6274@gmail.com, vkbjs669@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சில யூசர் நேம் வந்து சஜஸ்ட் பண்ணுது. நம்ம வந்து நமக்காகவே கொடுத்துப்போம். அதனால் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ். இதில் பார்த்திங்கன்னா அதே விகேபிஜிஎஸ் போட்டுப்போம். இன்றைக்கான டேட்டு கொடுப்போம். நம்ம 14/02, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ டேட்டுன்னு கூட நம்ம வச்சுப்போம். 02/23,
ஓகேங்களா, இன்றைக்கான டேட்டு கொடுத்துட்டேன். @gmail.com. நீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸுக்காக இன்டர்வியூக்காக கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சில இடத்துல ஒர்க்குக்காக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் நேம் கொடுத்துங்க. ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டே உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க. அதுமாதிரி இந்த யூசர் நேம் @gmail வருதுல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோகுல்னு போட்டு ஒரு சில நம்பர், ஒரு 4 நம்பர், ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணிட்டு @gmail கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது இவர் ஜிமெயில் ஐடி தான்ப்பா, இது இவர் ஜிமெயில் ஐடி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்கள் நேமில் ஜிமெயில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பர்சனலாக கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி யூசர் நேம் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இது அவைலபிளாக இல்லையான்னு காட்டிட்டோம் நமக்கு. அவைலபிள். ஓகேங்களா, நம்மளுக்கு அவைலபிள் தான், அதனால் ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்டை சொல்லுது. இங்கேயே பாருங்கள், கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். நீங்கள் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, கேப்ஸு, ஸ்மாலு, அதுக்கப்புறம் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். 1லேருந்து 0 வரைக்கும் நம்பர், அப்புறம் சிம்பிள்ஸ், இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுக்காக. ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சேனலுக்காக மட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். இது யூடியூப் சேனலுக்காக தானே இல்லை, நீங்கள் பர்சனலாக ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை இது ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கம்பெனிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறும் வெல்கம்னு கொடுக்குறது, 1 2 3 4 லைனாக அடிக்கிறது, மொபைல் நம்பர் அப்படியே கொடுக்குறது, அதெல்லாம் வேஸ்ட்டு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் தயவு செஞ்சு பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுங்க. நீங்கள் எந்த பர்பஸுக்காக ஓப்பன் பண்ணாலும் சரி, பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக என்ன கொடுக்குறேன்னா, நான் வந்து இப்போ சிம்பிளாக தான் கொடுப்பேன். ஓகேங்களா, சிம்பிளாக என்ன கொடுக்கலான்னா, அப்புறம் பாஸ்வேர்டு மாற்றிடுவேன். ஏன்னா வீடியோக்காக இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன், உடனே பாஸ்வேர்டு மாற்றிடுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் டஃப்பாகவே கொடுப்போம், எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. வி வந்து கேப்ஸில் கொடுத்துருவோம். அப்புறம் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம். நம்பர் வந்து இன்றைக்கி கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்காதீங்க, இதுவுமே ஈஸியானது தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் ஈஸியாக தான் கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்க. நான் வந்து என்னென்னா கேப்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்மாலும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் இப்படி போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து இப்படி, அதாவது எப்படின்னா ஜிமெயில் ஐடி என்னமோ அதையே எடுத்து அந்த பாஸ்வேர்டாக வைக்கிறது அப்படிலாம் கொடுக்கவே கொடுக்காது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இது எதுக்கு ஆட் ஃபோன் நம்பர்னு வருது, இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நம்பர் வில் பி யூஸ் டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு யூ ஃபர்கெட் ரிசீவ் வீடியோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் மேக் கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்மளுக்கு கால் வரும். டு செக் யுவர் நம்பர்ஸ் கரண்ட் கூகுள் அண்ட் ஆப்ரேட்டர் மே எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மொபைல் நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இமெயில் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். அதனால் இந்த ஃபோன் நம்பர் வந்து மேக்ஸிமம் கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் நீங்கள். அது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் ஏன் நம்ம நம்பர் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நம்ம கொடுங்க, ரீசெட் பண்ண சொல்லியும் இல்லை மற்ற செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம நம்பர் வந்து கொடுக்கணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கிப்னும் கொடுத்துக்கலாம். ஏன்னா மொபைல் நம்பர் வந்து எப்போ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போயே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன், நான் அப்புறமா ஆட் பண்ணிப்பேன். இப்போதைக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் இன்ஃபோ நம்ம இதை தான் கொடுத்தோம். ஓகேங்களா, vkvj740223@gmail.com. ஓகேங்களா, கரெக்டாக அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு கரெக்ட் தான் நம்மளுது. இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வருது, நீங்கள் படித்து பார்த்துங்க, பொறுமையாக கூட படித்து பாருங்கள், இல்லை இந்த வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையாக படித்து பாருங்கள். டேட்டா வைவி ப்ராசஸ் இட். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து எல்லாம் ஓகே தான். யூடியூப் ஹிஸ்ட்ரி இதில் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துருவோம். ஐ அக்ரி. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு போல இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிடுவோம் வீடியோ. ஓகே, முடிஞ்சது. நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயே கீழே வரும் பாருங்கள், vkvj140223@gmail.com. நம்ம வந்து ஜிமெயில் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணிட்டோம். இருங்க, ஓப்பன் கொடுப்போமே. நம்ம இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கூகுளில் இருந்து மட்டும் வந்திருக்கும், நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்கள் கரெக்டான நேம் கொடுங்க, கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்க, ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டெலாம் போடாதீங்க. இது வந்து இந்த 3 ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸு. அப்புறம் உங்கள் ரெக்கவரி ஃபோன் நம்பர்னு வரும், ரெக்கவரி ஜிமெயில் ஐடின்னு வரும், அது ரெண்டுமே கொடுங்க, அது ரெண்டுமே மஸ்ட்டுன்னு சொல்லலாம்.
ஏன்னா ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம ஜிமெயில் ஐடி மறந்துட்டோம், இல்லை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்காகவும் சரி, இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லையும் நம்ம பார்ப்போம், இன்னும் என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இன்னும் எப்படிலாம் நம்ம செக்யூரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.